ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் லிவர் வச்சு எப்படி சுவையான ஈரல் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஈரல் நல்லா கழுவி குக்கரில் போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா ஈரல் வெந்துடும். நான் வெந்த ஈரலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுட்டிங்களா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டையும் இதோடு போட்டுக்கோங்க. வாசனையும் நல்லா வருது. இஞ்சி பூண்டு இப்படி போட்டோம்னா நல்லா வாசனை வரும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா எல்லாம் பொன்னிறமாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஆனியன் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் தனியாக நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா உப்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும். தக்காளி பார்த்திங்களா, இப்போ நல்லா தக்காளிலாம் மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்த ஈரலை அதில் கொட்டிக்கலாம். அது கூட கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி ஈரல் வேகும் போதே போட்டாச்சு. தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஈரல் வேகும் போதே அந்த தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்களா இந்த மசாலா நல்லா வெந்துடும். ஈரல் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா நல்லா வேகணும்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ ஈரல் கிரேவி வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அதுக்கு நான் கூட தொட்டுக்கிறதுக்கு ஈரல் கிரேவிக்கு தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் கல் தோசை தான் எப்பயும் சுடுவோம், தவாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சப்பாத்திக்கும் ஈரல் கிரேவி நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஈரல் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தோசை கூடயோ சப்பாத்தி கூடயோ சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.